புனித மான்ஃபோர்ட் அவரை மரியாவின் புனிதர் என்று கூட நாம் அழைக்கலாம். அந்த அளவுக்கு புனித மான்ஃபோர்ட் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அந்த அன்னை வழியாக இயேசு ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள புனித லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, சிலரை தொடாமல் குணமாக்கி இருப்பார், சிலரை வார்த்தையால் குணமாக்கி இருப்பார், சிலரை தொலையில் இருக்கின்ற பொழுதே குணமாக்கி இருப்பார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் சற்று வித்தியாசமாக ஆண்டவர் அந்த குணமாக்குதலை கையாளுகிறார். ஒரு வார்த்தை சொல்லி 2 சுகங்களை 3 செயல்களினால் அந்த ஆண்டவர் அந்த மகனுக்கு சுகத்தை தருகிறார். ஒரே வார்த்தை, எப்பாத்தா, திறக்கப்படு. நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் போது இந்த வார்த்தையை ஒவ்வொரு அருள் பணியாளரும் சொல்லி நம்முடைய உதட்டிலும் நம்முடைய காதுகளிலும் நற்செய்தியை காதால் கேட்க, நற்செய்தியை இறைவார்த்தையை வாயால் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய காதுகளையும் நம்முடைய வாயையும் திறந்து விடுகிறார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கேளாத அவரை, பேசாத அவரை ஆண்டவர் குணமாக்குகிறார். தனியே கூட்டத்திலிருந்து அவரை தனியே அழைத்து சென்று அவருக்கான அந்த தனித்துவத்தை ஆண்டவர் போற்றுகிறார். இரண்டாவதாக உமிழ்நீரை எடுத்து அவரை குணமாக்குகிறார். இறுதியாக விண்ணகத்தை நோக்கி பெருமூச்சு விட்டு அவரை குணமாக்குகிறார். இப்படியாக நற்செய்தியில் வித்தியாசமான முறையில் ஆண்டவர் அந்த மகனுக்கு சுகம் தந்தார். அதே போல வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், இஸ்ரேல் குலமானது 2ஆக உடைக்கப்படுகிறது. நேற்றைய நாள் முதல் வாசகத்திலே நாம் கேட்டிருப்போம், சாலமோன் அரசரின் அந்த தவற்றால் அவருடைய தொடக்கத்தை நல்ல முறையில் தொடங்கி இருப்பார். ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டு மக்களை வழிநடத்த வேண்டும் என்று அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற சாலமோன் அவருடைய முடிவை அவரே தேடிக்கொண்டார். ஆண்டவரை விட்டுவிட்டு வேற்று தெய்வங்களின் பின்னால் சென்றதால் அந்த இஸ்ரேல் குலம் 2ஆக உடைக்கப்படுகிறது. வடக்கே இஸ்ரேல் 10 குலங்களாக யெரோபாம் அவருடைய தலைமையில் செல்கிறது. தெற்கே யூதா என்று 2 குலத்தோடு ஜெரோபாம், ரெகோபாம் அவர் வழியாக அது செல்கிறது. இப்படியாக அந்த அரசானது உடைகிறது. ஏனென்றால் அவர் கடவுளை விட்டு வேற்று தெய்வங்களின் பின்னால் சென்றதால். ஆம், இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய மைய சிந்தனை, மரியன்னை இருக்கும் இடத்தில் தீமைகளுக்கு இடமில்லை என்ற ஒரு மைய கருத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் புனித மான்ஃபோர்ட் எடுத்து காட்டினார், வாழ்வாக்கினார். அதையே தன்னுடைய புத்தகங்களில் வெளிப்படுத்தினார். சிறப்பாக அவர் எழுதிய மரியன்னையின் உண்மையான பக்தி அல்லது அர்ப்பணிப்பு, மரியன்னையின் ரகசியம் என்ற புத்தகங்களில் அவர் இந்த மறை உண்மையை, இந்த மைய கருத்தை அவர் எடுத்து எழுதியிருக்கிறார். எப்படி அவர் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்திருப்பார், அந்த அளவுக்கு அவர் சிந்தித்து ஞானத்தோடு இந்த வார்த்தையை செயல்படுத்தி இருக்கிறார். கண்டிப்பாக இந்த மைய சிந்தனையை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக நாம் அனைவரும் அதன் பின்புலத்தை அறிய வேண்டும். நம்முடைய பங்கிலே பங்கு அருள் பணி பேரவை குழு இருக்கிறது. அதன் தலைவராக பங்கு தந்தை இருக்கிறார், உப தலைவராக வினோத்தண்ணன் இருக்கிறார். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் உப தலைவரை முன்னதாக அணுகுவார்கள். அந்த உப தலைவரானவர் வினோத்தன் என்ன பண்ணுவாரு, அவர் முதலில் அந்த பிரச்சனைக்கான காரியத்தை, பின்புலத்தை அலசி ஆராய்வார். பிறகுதான் பங்கு தந்தையிடம் அவர் எடுத்து செல்வார். அதுபோல ஒவ்வொருவருக்கும் அந்த பின்புலமானது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த மைய சிந்தனையானது நமக்கு தொடக்கத்திலே நம்முடைய பெற்றோர்களால், நம்முடைய மூதாதையர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு மைய சிந்தனை. இந்த மைய சிந்தனையை நாம் 3ஆக பிரிக்கலாம். 3ஆக பிரிக்கின்ற பொழுது இல்லாத ஒரு ஆசீர்வாதம் அதில் இருக்கிறது. ஒன்று மரியன்னை, 2வது தூய லூயி மரி மான்ஃபோர்ட், 3வதாக தீமை இருக்கிறது. இந்த 3ஐயும் தாண்டி ஆசீர்வாதமான இறைவன் அங்கு குடிகொண்டிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நவீன உலகத்திலே தீமை தலை விரித்தாடுகிறது. இந்த தீமையை நாம் எப்படி வெல்ல முடியும்? அழகாக ஜெபமாலையின் முன்னுரையிலே நம்முடைய சாந்தப்ப மாமான் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அந்த காளியப்பன் என்கிற பெரியண்ணன்
சமுதாயத்திலே தன்னுடைய குடும்பத்திலே குழந்தை இல்லாத அந்த இன்னல், அந்த வருத்தம், அந்த துன்பம், அந்த தீமை அவரை வருத்தி கொண்டிருந்தது. யாராவது ஒருவருடைய அந்த வார்த்தையால் அவர் அந்த அன்னையை தேடி செல்கிறார். அவர் குழந்தை வாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார். Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த அன்னையை தேடி செல்கின்ற பொழுது நாமும் அந்த அன்னையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தீமை நம்மை விட்டு அகன்று போகும். இங்கிலாந்திலே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இருக்கிறது, நமக்கு தெரியும். அந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அதிலே 12 கத்தோலிக்கர்கள், இன்னொரு பக்கம் 12 நாத்திகர்கள். இந்த 12 கத்தோலிக்கர்களுக்கும் அன்னை மரியின் திரு உருவ படம் கொடுக்கப்பட்டது. அதே இந்த 12 நாத்திகர்களுக்கும் ஒரு சாதாரண பெண்மணியின் படம் கொடுக்கப்பட்டது. இவர்களை ஆய்வு கூடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே மின்சாரம் அவர்கள் உடம்பில் பாய்ச்சப்படுகிறது. அரை மணி நேரத்திற்குள் 4 முறை அந்த 24 பேருக்குள்ளும் மின்சாரம் பாய்ச்சப்படுகிறது. எம்ஆர்ஐ ஸ்கேனில் அந்த ரிப்போர்ட் வந்தவுடனே அதையெல்லாம் வரைபடமாக்கியது. இந்த வரைபடத்திலே இந்த நாத்திகர்கள், ஏதாவது ஒரு பெண்ணின் அந்த திருவுடத்தை பார்த்த அந்த நாத்திகர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அதிகம். ஆனால் அன்னையின் திருவுருவப்படத்தை பார்த்த அந்த கத்தோலிகருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த 12 கத்தோலிக்கர்களும் அந்த ஆய்வு கூடத்திலிருந்து வெளியே வந்த பின் செய்தித்தாள் நிருபனர்கள் இவ்வாறாக கேட்டார்கள், என்ன நடந்தது? அவர்கள் சொன்னால், மரியன்னையின் திருவுருவ படத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் கடவுளால் பாதுகாக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்தோம். அந்த உணர்வு எங்களுக்கு கிடைத்தது, மன நிம்மதி கிடைத்தது, மன மகிழ்ச்சி கிடைத்தது என்ற அந்த வார்த்தையை, அந்த கடவுளின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆமிர இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மரியன்னையின் படம் இருக்கக்கூடிய இடத்திலே தீமை அந்த கிறிஸ்தவர்களை அடங்கவில்லை. அதே போல் நம் கடவுளாகிய ஆண்டவர் தொடக்க நூல் 1:9-10 இவ்வாறாக சொல்லுகிறார், எல்லா தண்ணீரையும் ஒன்று சேர்த்து அதை கடல் என்று அழைக்கிறார். அதே போல தமது எல்லா அருளையும் ஒன்று சேர்த்து அதை மரியன்னை என்று அழைக்கிறார். ஆம், மரியன்னை என்று அழைப்பதன் காரணம் அவர் அந்த அன்னையை அருளால் நிரப்பி இருக்கிறார். அப்ப அந்த அன்னையிடமிருந்து நாம் அருளை அள்ளுகின்ற பொழுது அந்த அருள் உடனடியாக நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அருள் நிறைந்த மரியே என்று லூக்கா 1:28 வானதூதர் அவரை வாழ்த்தினார். இந்த அருள் நிறைந்தவர் என்பது அந்த அன்னை அருளின் அன்னை, நரக இருளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய அன்னை என்று புனித மான்ஃபோர்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, எல்லாத்துக்குமே நம்முடைய முக்கியமான பணத்தையோ விலையுயர்ந்த பொருட்களையோ வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கும், லாக்கர் இருக்கும். நம்முடைய வீட்டிலே பீரோ இருக்கும், அல்லது பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கும். இப்படியாக ஒவ்வொரு முக்கியமான பொருட்களை வைப்பதற்கு முக்கியமான இடம் இருக்கும். அதே போல ஆண்டவரும் அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வல்லமையையும் வைக்க ஒரு இடத்தை, ஒரு களஞ்சியத்தை வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷம் தான் நம்முடைய லூர்து அன்னை தான். ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த அன்னையிடம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செல்லுகின்ற பொழுது அந்த அன்னை நம்மை அந்த ஆண்டவரின் ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். அதே போல தூய ஆவியை அன்னை மரியாவிடமிருந்து பிரிக்க முடியாது. ஏனென்றால் தூய ஆவி யார் ஒரு ஆன்மா மீது அன்னை மரியாள் இருக்கிறார் என்பதை அந்த தூய ஆவி காண்கிறாரோ அந்த ஆன்மாவிடம் தூய ஆவி சென்று அந்த ஆன்மாவிடம் குடிகொள்ளுமாம், அந்த ஆன்மாவை ஆசீர்வதிக்குமாம், அந்த ஆன்மாவை தீமைகளிலிருந்து தூய ஆவியானவர் பாதுகாப்பதாக புனித லூயி மரி மான்ஃபோர்ட் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். அதே போல திருத்தூதர் பணிகள் 1:13-14 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம், இயேசு கைது செய்யப்பட்டு விட்டார், அவரை பிலாத்து கொன்று போய்விட்டார். இப்ப சீடர்கள் எல்லாம் பயந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் மேல் மாடியில் அவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு தூய ஆவியின் அந்த ஆசீர்வாதத்தை
இந்த அன்னை பெற்று தருகிறார். திரு அவைக்கு இந்த தூய ஆவியின் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய அன்னை பெற்று தருகிறார். இப்படியாக அந்த அன்னையிடம் நாம் செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக தூய ஆவியை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி காற்று ஓயாமல் வீசுகிறதோ ஒவ்வொரு ஆன்மாவிலும் அந்த காற்றாகிய மரியன்னை வீசுகின்ற பொழுது அந்த மரியன்னை தீமையை நம்மிடமிருந்து அகற்றுகிறார். பிசாசு என்ற அந்த சாத்தான் கூட மரியன்னையின் பெயரை கேட்டால் ஓடிவிடுமாம். ஆம், அந்த அளவுக்கு மரியன்னையானவர் பரிசுத்தமாக இயேசுவின் வார்த்தையை ஏற்று வாழ்ந்தவர். அதனால்தான் பிசாசு அந்த அன்னையை விட்டு ஓடோடி செல்கிறது. அதே போல புனித மான்ஃபோர்ட் தன்னுடைய புத்தகத்திலே 2 மையக்கருத்துக்களை தெளிவுபடுத்துகிறார். எதெல்லாம் நம்முடைய வாழ்வில் தீமைகளாக இருக்கிறதோ அந்த தீமையை நாம் எப்படி விரட்டுவது? ஒன்று ஜெபமாலை, இன்னொன்று டோட்டல் கான்சக்ரேஷன் என்று சொல்லுவார்கள், முழுவதுமாக அர்ப்பணிப்பது. இந்த இரண்டையும் நாம் அன்னை மரி வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கின்ற பொழுது கண்டிப்பா எதுவுமே, எந்த தீமையுமே, எந்த பாவமே நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ அணுகாது. அதற்கு முக்கியமான ஒரு சிறந்த உதாரணம் மான்ஃபோர்ட். அவரை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலே நற்கருணை நாதரிடம் அவர் கொண்ட அந்த பக்தி, அவங்க அப்பா அம்மா அவரை மரியன்னைக்கு அர்ப்பணித்து விட்டார்கள். இப்படியாக அர்ப்பணித்த அவர் தனக்கு 9 வயசு இருக்கின்ற பொழுது அவர் பக்கத்தில் இருந்த ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். அங்கிருந்த இளைஞர்களை பாருங்கள். அந்த இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு நாளும் அருகில் இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்தித்து அந்த நோயாளிகளுக்கு மருந்திடுவது, அவர்களுடைய புண்களை சுத்தப்படுத்துவது, அவர்களுக்கு புதிய புதிய புத்தகங்களை வாசிப்பது, இறை வார்த்தையை வாசிப்பது, இது போன்ற நல்ல காரியங்களை அந்த இளைஞர்கள் செய்து வந்தார்கள். அந்த இளைஞர்களோடு புனித மான்ஃபோர்ட்டும் சென்றார். ஒரு நாளும் அந்த இளைஞரோடு அவர் செல்ல தவறியதே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு கொடுத்தார். இப்படியாக அவர் 17 வருடம் ஆண்டவருடைய நற்செய்தியை போதித்தார். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு சந்து பந்துக்கும் சென்று அவர் ஜெபமாலையின் ரகசியத்தையும், ஜெபமாலைக்கு இருக்கக்கூடிய அந்த வல்லமையையும் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களோடு ஜெபித்து அந்த அன்னையின் ஆசீர்வாதத்தை இந்த புனிதர் பெற்றுக் கொடுத்ததாக வரலாறு இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு தெரியும், எந்த மலரை நாம பூக்களின் இளவரசி என்று சொல்லுகிறோம்? எந்த பூவை பூக்களின் அரசி என்று சொல்லுகிறோம்? ரோஜா. தம்பி சரியா சொல்லிட்டாரு. ரோஜா மலர் தான் பூக்களின் அரசி என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய ஒவ்வொரு ஜெபமாலையும் ரோஜா மலராக இருக்க வேண்டும் என்று நம்முடைய புனிதர் மான்ஃபோர்ட் சொல்லுகிறார். ஏன்னா இந்த ரோஜா மலரை ஜெபிப்பது, அதாவது இந்த ஜெபமாலையை ஜெபிப்பதன் மூலம் அந்த ஒவ்வொரு ஜெபமாலை முடிந்த பிறகு இந்த ஜெபமாலை, இந்த ரோஜா என்ற அரசியை, அந்த பூ மாலையை இந்த அன்னைக்கு மணிமுடியாக சூட்டுகின்ற பொழுது அந்த அன்னையானவள் நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அள்ளி தரக்கூடிய அன்னையாக இருக்கிறார் என்பதை புனித மான்ஃபோர்ட் அவர் எடுத்து காட்டுகிறார். இப்படியாக நாம் பல விதங்களில் நாம் அந்த அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக எல்லாருமே புதுநன்மை வாங்கியிருப்போம், உறுதி பூசல் வாங்கியிருப்போம். அந்த புதுநன்மை உறுதி பூசுதல் வாங்குவதற்கு முன்னதாக நமக்கு ஒரு தகுந்த தயாரிப்பு இருக்கும். அதிலே நமக்கு சின்ன குறிப்பிடம், அந்த திருமறை சுவடி கொடுப்பாங்க. அந்த திருமறை சுவடியிலே 8வது அதிகாரம் கிறிஸ்தவர்களின் அன்றாட வாழ்க்கை என்ற ஒரு அதிகாரம். இந்த அன்றாட வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா இன்றைய மைய சிந்தனைக்கான அனைத்து கருத்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். 10 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபையின் ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கற்று தந்த இறைவேண்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவ பெற்றோர்களின் கடமை என்ன, பிள்ளைகளின் கடமை என்ன, எது தலையான பாவம், தலையான பாவங்களுக்கு எதிரான நற்பண்புகள், இப்படியாக அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக எப்படி நாம் இறைவனின் ஆசிரை தீமையிலிருந்து, பாவத்திலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வது என்பது இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாக அன்னை மரியா, அடுத்ததாக புனிதர்கள். இவர்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வு, இவர்களுடைய பரிந்துரை நமக்கு அந்த தீமையான, அந்த பாவமான வாழ்விலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. அப்ப இறைவேண்டல் செய்யலாம், இறை வார்த்தையை வாசிக்கலாம், இறை வார்த்தையை தியானிக்கலாம். இப்படியாக நாம் அந்த தீமையிலிருந்து அன்னை வழியாக, புனிதர் வழியாக நாம் தப்பித்துக் கொள்ளலாம்.
இது ஒரு புறம் இருக்க, இறுதியாக இந்த புனிதர் இவ்வாறாக ஒரு வார்த்தை சொல்லுவார், ஸ்டெல்லா மாரிஸ். அதாவது இந்த அன்னையை கடல் நட்சத்திரம் என்று அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிப்பாராம். ஏனென்று பார்த்தால், எப்படி அந்த விண்மீனானது அந்த ஞானிகளை குழந்தை இயேசுவை தேடி சென்று பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்ததோ, இந்த அன்னையானவள் நம் அனைவரின் கடல் நட்சத்திரமாக, கடல் விண்மீனாக இருந்து இறைவன் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொண்டு நம்மை, நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க செய்யுமாறு அந்த அன்னை நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த அன்னையை அவர் அருளின் அன்னை, அருளின் தாய் என்று சொல்லுகிறார். எதை வைத்து என்று சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, லூக்கா 1:38 ஆம் என்ற அந்த அன்னை ஏற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை. உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஆண்டவர் அவருக்கு கேட்டுக்கொண்ட அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து காட்டினார். இந்த ஆம் என்ற சொல் நம் அனைவரையும் அந்த அன்னையை அருளின் தாய், தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தாய் என்று அழைக்க செய்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித லூயி மரி மான்ஃபோர்ட் தீமைகளை வெல்ல அந்த 33 நாள் அர்ப்பணிப்பு ஜெபம் ஒன்று இருக்கிறது. அந்த ஜெபத்தை நாம் செய்வதினாலும், அதே போல ஜெபமாலையை நம்மை பாதுகாக்கும் ஒரு கேடை. எந்த ஒரு தீமையாக இருக்கட்டும், இந்த ஜெபமாலை ஒன்றே போதும், அது அந்த தீமைகளிலிருந்து நம்மை காப்பாற்றிவிடும். ஏன்னா இந்த புனிதர் ஒவ்வொரு நாளும் எங்கு சென்றாலும் அந்த ஜெபமாலையை கையோடு எடுத்து செல்வார். அந்த ஜெபமாலையை வைத்து பிறருக்காக ஜெபிப்பார். அந்த ஜெபமாலை இவருக்கு வாழ்வை தந்தது. வெறும் 43 வருடங்கள் தான் வாழ்ந்தார். ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அந்த அன்னை வழியாக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து தீமையை அவரிடமிருந்தும் அவரை சுற்றி இருந்த மக்களிடமிருந்து அகற்றினார். ஆம், சற்று கண்களை மூடி, இதோ மரியன்னை இருக்கும் இடத்தில் தீமைகளுக்கு இடமில்லை என்பதை புனித மான்ஃபோர்ட் வாழ்வாக்கினார். தன்னுடைய புத்தகங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் இதை ஒவ்வொரு எதிர்கால மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். இருந்தாலும் இந்த புத்தகமானது பிரெஞ்சு புரட்சியின் போது தொலைந்து விட்டது. 130 வருடங்களுக்கு பிறகு அன்னை மரியின் உதவியோடு இந்த புத்தகம் கிடைத்தவுடன் திருச்சபையின் கண்கள் அந்த புத்தகத்தை கண்டுகொண்டது. ஏனென்றால் அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்று தரக்கூடிய அந்த எழுத்துக்கள் அந்த புத்தகத்திலே புனித மான்ஃபோர்ட் அவர்களால் பொறிக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த அன்னையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று தீமையை அந்த குடும்பத்திடமிருந்து, அந்த சமுதாயத்திடமிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த புத்தகம் தருகிறது. ஆம், இதோ நம்முடைய ஊரானது அந்த அன்னை மரியின் பிரசன்னத்தாலும் புனித லூயி மரி மான்ஃபோர்ட் அவர்கள் சபை நடத்தக்கூடிய அந்த பள்ளி அவருடைய பிரசன்னத்தாலும் நிறைந்திருக்கிறது. இவர்கள் இருவரும் சேர்ந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று தருகிறார்கள். அவர்களோடு நாமும் இந்த அன்னை வழியாக இயேசு கிறிஸ்துவிடம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊரையும் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த அன்னையின் அரவணைப்பு, பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு, ஒரு ஜெபத்தோடு தொடர்ந்து திருப்பலியில் அதற்கான வரம் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.